ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ரிவர்சல்னா என்ன? ரிவர்சலை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிவர்சலை எப்படி ட்ரேட் பண்ணுறது? அலாங் வித் தட் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன், அந்த ட்ரேடை ஏன் எடுத்தேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ், நான் பிரபு. நம்மளோட லாஸ்ட் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபார் யுவர் டைம். ஃபர்ஸ்ட்டு, ரிவர்சல்னா என்ன? நம்ம எப்படி காரில் ரிவர்ஸ் கியரை யூஸ் பண்ணி நம்மளோட காரை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொண்டு போகிறோமோ, அதே மாதிரி ட்ரேடிங்கில் ப்ரைஸ் ஒரு சைடாக மூவ் ஆகிட்ருக்கோம் அண்ட் அது வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ரிவர்ஸ் ஆகும். அதை தான் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ரிவர்சலில் ரெண்டு டைப் இருக்குது, புல்லிஷ் ரிவர்சல், பேரிஷ் ரிவர்சல். புல்லிஷ் ரிவர்சல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டே இருக்கும் அண்ட் ஒரு இடத்துல சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு அது புல்லிஷாக டைவர்ட் ஆகும். இதை தான் புல்லிஷ் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. அண்ட் பேரிஷ் ரிவர்சல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் இருந்துட்டு இருக்கும் அண்ட் தென் ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு அகெயின் ப்ரைஸ் பேரிஷாக மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இதை தான் பேரிஷ் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறுறத புல்லிஷ் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறுறத பேரிஷ் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. சிம்பிள். நம்ம இப்போது ரிவர்சல்னால் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு, ரிவர்சலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ரிவர்சலை 3 டைப்பாக கண்டுபிடிப்பேன். ஒன்று மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று சார்ட் பேட்டர்ன் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ். இந்த 3 விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நான் ரிவர்சலை கண்டுபிடிப்பேன். இந்த மூணுமே ஒரே டைமில் கன்ஃப்ளூயன்ஸாக ஆக்ட் ஆச்சுன்னா அது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். இப்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி எப்படி ரிவர்சலை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை அண்ட் லோவர் லோ. இதே மாதிரி ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இந்த மாதிரி மார்க்கெட்டோட மூவ்ஸ், மார்க்கெட் என்ன மாதிரிலாம் மூவ் ஆகுதோ அதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் ப்ரைஸோட மூவை வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஒரு புல்லிஷ் ரிவர்சலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ப்ரைஸ் பேரிஷாக மூவ் ஆகிட்டு புல்லிஷ்க்கு ரிவர்ஸ் ஆச்சுன்னா புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் பேரிஷாக மூவ் ஆகிட்டுருக்கு அண்ட் தென் ஒரு பிளேஸில் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணுது. இந்த சப்போர்ட் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். மேபி அங்கே ஒரு ரவுண்ட் லெவல் இருக்கலாம், அதாவது சைக்காலஜிக்கல் லெவல் சொல்லுவாங்க. 500, 1000, 100, 200 இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸ்லாம் சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஏதாவது மூவிங் ஆவரேஜ் இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டாக், அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு நல்ல நியூஸ் ஏதாச்சும் வந்திருக்கலாம், அதனாலையும் அது அந்த இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். நம்ம கேஸில் இங்கே ஒரு 200 SMAல சப்போர்ட் எடுக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 200 SMAல ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடக்குது அண்ட் ஒரு ஃபேக் அவுட் நடக்குது அண்ட் தென் அகெயின் மறுபடியும் ஜோனுக்குள்ள ப்ரைஸ் ஒரு கன்சால்டேஷன் இருக்குது. இந்த இடத்துல இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஓவரால் இந்த மூவை. ஸோ நம்ம இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 SMAல ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு, கன்சாலிடேட் ஆகிருக்கு அண்ட் இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு. மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
இந்த இடத்துல பை பண்ணலாம். அண்ட் நம்மளோட டார்கெட்ஸை ஏதாச்சும் ரீசன் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இல்லைனா லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல டார்கெட்டை செட் பண்ணிக்கலாம். இதுதான் புல்லிஷ் ரிவர்சலுக்கான எக்ஸாம்பிள். இப்போ பேரிஷ் ரிவர்சலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூசிங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ப்ரைஸ் வந்து புல்லிஷாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரேண்டம் மூவ் இருக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதில் இல்லைனா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதில் உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் டவுட்ஸே அதுக்கப்புறம் வராது. டெக்னிக்கலி இந்த லோவை ப்ரைஸ் வந்து பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஃபால் இருக்கும். ஸோ நம்ம ரிவர்சலை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லோவை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம இதை ரிவர்சல்னு சொல்லவே மாட்டோம். அண்ட் இதை வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். வென் ப்ரைஸ் இஸ் பிரேக்கிங் திஸ் லெவல் அப்படின்னா நம்ம ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகலாம். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகும்போது உங்களோட டார்கெட்ஸை ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டிஸ் பை பண்ணுறீங்க அண்ட் பெரிய லெவலில் மூவ் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களோட 50 குவான்டிட்டிஸை இந்த டார்கெட் 1ல் க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் 50 குவான்டிட்டிஸை ஃபர்தராக ரன் பண்ண விட்டுட்டு இந்த லெவலில் புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி ரிவர்சலை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். புல்லிஷ் ரிவர்சலை சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இன்பிட்வீன் லோவர் ஹை லோவர் லோஸ்லாம் இருக்கும். நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கிறேன். அண்ட் தென் ஒரு இடத்துல சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஒரு புஷ் பண்ணுது விச் இஸ் அ புல் பேக். அண்ட் தென் அகெயின் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் கீழே போகுது. பட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் அகெயின் மேலே போகுது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து டபுள் பாட்டம். சப்போஸ் உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் தெரியாது இல்லை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தெரியாது கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரைஸ் போயிட்டு இருந்த டைரெக்ஷனுக்கு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ப்ரைஸ் வந்து பேரிஷாக இருக்குது. அண்ட் தென் ஒரு லெவலில் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி புல் பேக் இருக்குது. பட் அகெயின் பேரிஸ் வந்து உள்ளே வந்து மார்க்கெட்டை நல்லா மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோவை ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு பேரிஷாக இருக்குது. நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க மாட்டோம், ஏன்னா இது ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்குது. பட் அகெயின் இந்த இடத்துல புல்ஸ் உள்ளே வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. பட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஆர் செல்லர்ஸ் அகெயின் மறுபடியும் உள்ளே வந்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணவங்க இந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன யோசிப்பாங்கன்னு நம்ம அவங்க இடத்துல வந்து யோசிக்கணும். இங்கே பை பண்ணவங்க ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஆப்வியஸாக ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன் அனதர் கேஸ் இந்த இடத்துல செல் பண்ணவங்க இப்போ ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவனில் இருப்பாங்க. ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா அவங்களோட பொசிஷன் லாஸ்ட்டில் போகும் ஆர்எல்ஸ் ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தராக இங்கே செல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தராக இங்கே செல் பண்ணி மார்க்கெட்டை அவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்க விடாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இப்போ பேசுறது எல்லாமே வந்து பிக் பிளேயர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், எஃப்ஐஐடிஐஸ் பற்றி. ஸோ அதனால் மார்க்கெட் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு அகெயின் கீழே புல் பேக் ஆகிடும். அண்ட் இந்த லெவலில் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஆர் மேபி பையர்ஸ் வந்து அதாவது பிக் பிளேயர்ஸ் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகலாம் ஆர்எல்ஸ் அந்த ஸ்டாக் வந்து ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கும்.
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இருந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகும். இந்த செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ்லாம் ஹண்ட் ஆகும், which leads to further upside move. இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ். இந்த மாதிரி ரீசன்ஸை நீங்கள் புரிஞ்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக மூவ் ஆகிடும். இந்த எக்ஸாம்பிள்லேயே மூவிங் ஆவரேஜை வச்சு புல்லிஷ் ரிவர்சல் அண்ட் பேரிஷ் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு மூவிங் ஆவரேஜ், மேபி 200 மூவிங் ஆவரேஜ் ஆர் 50 மூவிங் ஆவரேஜ் ஆர் 20 மூவிங் ஆவரேஜ், நீங்கள் எந்த மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட இதை ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து 50 மூவிங் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் பேரிஷாக வந்திருக்கு, சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு அண்ட் தென் அகெயின் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு இது டபுள் பாட்டமான்றது இந்த மூவ் நடக்கிற வரைக்கும் தெரியாது. இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு, நம்மளுக்கு பாட்டமில் மூவிங் ஆவரேஜ் இருக்குது அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மேபி இது டபுள் பாட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸை இந்த கேண்டிலுக்கு 180 ஆர் பிலோ ஆர் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு பிலோவில் ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இப்படி தான் புல்லிஷ் ரிவர்சலை மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்க்கும். இதுதான் வந்து புல்லிஷ் ரிவர்சலுக்கான எக்ஸாம்பிள். இதே பேரிஷ் ரிவர்சலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்ல புல்லிஷ் மூவ் கொடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. இது மேபி சைக்காலஜிக்கல் லெவலாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்ல தான் பேட் நியூஸ் இருக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல பை பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு குட்டி புல் பேக் இருக்குது. பட் இங்கேருந்து அகெயின் பையர்ஸ் ட்ரை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. பட் இந்த இடத்துல அகெயின் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி நான் சொன்ன அந்த சினாரியோஸில் ஏதோ ஒரு சினாரியோனால மார்க்கெட் மேபி அகெயின் கீழே வர பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸில் என்ட்ராக ட்ரை பண்ணலாம். இதுதான் பேரிஷ் ரிவர்சலுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரேட் ரிவர்சல்ஸ். ரிவர்சலை எப்படி ட்ரேட் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் எப்படி ரிவர்சலை ட்ரேட் பண்ணுறதுன்ட்டு. பட் இங்கே இன்னும் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்க மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறதுல 87% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஆர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு லைட்டாக தோணுச்சுன்னா கூட வீடியோவை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ட்ரேடர் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்க, ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் க்ரோ ஆவாங்க, நம்ம சேனலும் க்ரோ ஆகும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ட்ரேட், அதோட ரிஸ்க் அண்ட் பொசிஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணேன். இப்போ வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம். இப்போ நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட். அண்ட் இந்த ட்ரேடை நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடை நான் எடுத்திருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேரிஷாக இருக்குது அண்ட் லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ அண்ட் லோவர் ஹை, லோவர் லோ. இந்த இடத்துல ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது, விச் இஸ் சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி ஏதோ மூவிங் ஆவரேஜ் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சார்ட் பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஸோ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டுமே யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடை எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக பை பண்ணியிருக்காங்க.
இந்த இடத்துல நம்மளுக்கு எந்த என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த கேண்டில் ரொம்பவே அக்ரெசிவாக மூவ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இப்போ இங்கே என்ட்ரி கொடுத்தாலும் ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் வந்து நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்காது. ஒயிட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். பிகாஸ் இந்த லோலேருந்து 180ன்னு வச்சோன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு வரும். ஸோ விச் இஸ் வெரி வெரி ஒயிட் ஸ்டாப் லாஸ். நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணேன். ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு விச் இஸ் ப்ரீவியஸ் லோவர் ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் மார்னிங் ஸ்டார் கேண்டில் இருந்திருக்கு. சப்போர்ட்டில் மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்தால் பை பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இந்த இடத்துல தான் என்னோட ட்ரேடை எடுத்தேன். இதுதான் என்னோட ட்ரேடுக்கான ரீசன். இப்போது நான் ட்ரேடை எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணியிருக்கேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொசிஷன் சைஸிங் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 18. இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் அதில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு போட்டிங்கன்னா அதுவே பொசிஷனை உங்களுக்கு காட்டும். ஸோ இங்கே 18 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால் நான் பை பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 குவான்டிட்டிஸ் தான். ஜஸ்ட் 8 குவான்டிட்டிஸ். நீங்கள் வந்து ஸ்க்ரீனோட லெஃப்டில் என்னோட பொசிஷனை பார்க்கலாம். ஸோ அது வந்து லைவாக ரன் ஆகிட்டு இருக்கும் போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது. நான் ஏன் என்னோட பொசிஷனை ஆஃப் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போ ட்ரேட் எடுத்தாலும் அதிகமாக கன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது. ரெண்டே கன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த மார்னிங் ஸ்டார் கேண்டில். நான் எந்த மாதிரி சினாரியோ இருந்திருந்தா ஃபுல் பொசிஷன் போயிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் ஃபுல் பொசிஷன் எடுத்திருப்பேன். உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், டெமோ ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லைவ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.